நம்ம நடக்கிறவங்க கர்த்தரை கனம் பண்ணுவாங்க. கர்த்தரை கனம் பண்ணுறவங்க நிதானமாக நடப்பாங்க. ரெண்டாவது, எனக்கு ஒன்றுமே புரியல நேற்று கூட. நான் சொல்கிறேன், எனக்கு இந்த தேதியில் எனக்கு கூட்டம் இருக்குதுமா, எனக்கு ஊழியம் இருக்குது, நான் இந்த ஊரில் நான் பேசுகிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் வரணும். நீங்கள் இல்லை, கூட்டம் இருக்குதுமா, உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில் ஒருத்தர் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு டேட் கேட்குறாரு. சேரன் மாதேவின்னு ஒரு இடத்துல ஊழி மீட்டிங்கில். நான் சொன்னேன், ஆகஸ்ட் மாதம் எவ்வளோ நாள் இருக்குதுயா, நான் இருக்கணும், ரெண்டாவது நீ இருக்கணும், நல்ல சூழ்நிலாம் இருக்கணும். ஆகஸ்ட் இல்லைங்க பாஸ்டர், நீ போய் சொன்னீங்கன்னா எனக்கு வசதியாக இருக்கும். நான் சொல்லுவேன் இந்த அப்போது ஆகஸ்ட் மாதத்துக்கு இப்போ டேட் வாங்குறாரு அந்த பாஸ்டரு. நான் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இல்லையா எங்கள் சபையில் மஞ்சள் நீராட்டு விழா சீமந்தம் நடக்குது, நான் போனேன், ஏன்னா எப்படி இருக்கும் மனசு? இவ்வளோ சொன்னால் கூட ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது என்ன அர்த்தம்? முதல் வார்த்தை, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, இதை கனம் பண்ணுங்க, இதை கனம் பண்ணுங்க. நான் இப்போ கூட எங்கள் பிள்ளைங்களும் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கார் போயிட்டே இருக்கிறார். எங்கே தான் போகிறார்? ஊழி தானே போகிறாரு. இப்போ தான் வந்து அறிவுடனே போகிறாரு. போட்டோம், வேறு எங்கேயும் போகல. இல்லை, எங்கே தான் போகிறாரு? போயிட்டே இருக்கிறாரு. போட்டோம், நல்லா இருக்கிற வரைக்கும் போட்டோம். புரியுது அவங்களுக்கு? இருக்க வரைக்கும் ஒரு 7 வயசு வரைக்கும் போவாங்களா? அவ்வளோதான் போவாங்க. ஒரு 70 வயசு வரைக்கும் போகலாம். அப்புறம் எங்கே தான் இருக்கணும்? எங்கே சுற்றினாலும் உங்கள் பின்னால் தான் வரணும். சொல்லுங்கள், போட்டுன்னு சொல்லுங்கள். இந்த மீட்டிங் போகிறாங்க, இவங்கெல்லாம் ஒசூருக்கு போகிறாங்க, போட்டோம். உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்க, உங்கள் வீட்டுக்கார கூட அனுப்புங்க. அவர் போக மாட்டாருங்க. புரியுது உங்களுக்கு? வார்த்தையை கனம் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க, மூணாவது சபையை கனம் பண்ணுங்க. இப்போ ஒன்று சொல்ல போகிறேன் பாருங்க. அடுத்து ஒன்று போட்டிருக்குது. நிதானமாக நடக்காத என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன பண்ணுவான்? அடுத்த வார்த்தை, தன் வழிகளில் தம்பி என்னவா? தன் வழிகளில் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது எதிர்மறையான வார்த்தை. கவனிங்க, நிதானம் இல்லை என்றால் என்ன வந்துடும்? தாறுமாறியே வருது. கண்டதும் பேசுறது, திருப்பி நான் சொல்ல முடியாது, திருப்பி சொல்ல முடியாது. நான் கரெக்ட்